2026 வருடத்துல முதல் மாதமா வரக்கூடிய இந்த ஜனவரி மாதம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத இந்த பதிவுல நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன். இந்த பதிவை நான் செக்மெண்ட் வைஸா பிரிச்சிருக்கேன். சுமார் ஒரு 8 டாபிக்கா நான் அதை பிரிச்சிருக்கேன். ஸோ எல்லா டாபிக்குமான டைம்லைன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த டாபிக்கை பார்க்கணுமோ அதை மட்டும் நீங்க டச் பண்ணி பாருங்க. உங்க நேரத்தை முழுமையா பார்த்து வீணடிக்க வேண்டாம். நான் டைட்டிலோட டிஸ்கிரிப்ஷன்ல டைம்லைன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த டைட்டில்ல பலன்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அந்த டைட்டில மட்டும் நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்க நேரம் மிச்சமாகும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்ப நம்ம பலன்களுக்குள்ள போயிடலாம். 2026 வருடத்துல ஜனவரி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஜனவரி மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணோம்னாக்கா, இந்த மாதத்துடைய ஆரம்பத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த 4 கிரகமும் நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல பொசிஷன் ஆயிருக்கு. சுமார் ஒரு 14 நாட்கள் இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஆக்டிவ்ல இருக்கும். அஷ்டமஸ்தானம் ஆக்டிவ்ல இருக்கும். ராசிநாதன் 8க்கு போறது குற்றம் தான், அதுல மாற்றுக்கிறதே இல்ல. சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறது ஒரு வகையில குற்றம் தான். சுமார் ஒரு 13 நாட்கள் சுக்கிரன் நமக்கு 8ஆம் இடத்துல டிராவல் பண்ணுவாரு. மிக முக்கியமான பிளானட், மந்த்லி பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 கிரகமுமே 8ஆம் இடத்துல போய் அப்படியே கூடி இருக்கு. 8ஆம் இடத்தை வச்சுட்டு 13ஆம் தேதி ஃபர்ஸ்ட் சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு நகருவாரு. அதன் பிறகு 14ஆம் தேதி சூரியன் 9ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆவாரு. அதனை தொடர்ந்து 15ஆம் தேதி செவ்வாய் டிரான்சிட் ஆவாரு 9ஆம் இடத்துக்கு. ஃபைனலா புதன் 17ஆம் தேதி 9ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகுவாரு. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 8, 9 இந்த ஸ்தானம் தான் ஆக்டிவ் ஆகுது. வருட கிரகத்தை பொறுத்த வரைக்கும் லாப சனி நடந்துட்டு இருக்கு. 10ல ராகு, 2ல குரு வக்ரமா இருப்பாரு, 4ஆம் இடத்துல கேது. இந்த அமைப்புல தான் இந்த பிளானட்டரி பொசிஷன் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ செக்மெண்ட் வைஸா ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம கிளியரா பார்க்கலாம். முதலாவதா உத்தியோகம், தொழிலுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 10ஆம் இடத்துல ஆல்ரெடி பார்த்தோம்னா ராகு, 6 சுக்கிரன் 8ல இருக்காரு. ஸோ இந்த காம்பினேஷனை அனலைஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் உத்தியோகம் நம்ம எடுத்துட்டோம்னாக்கா, இந்த மாதத்துல உத்தியோகம் சார்ந்த வகையில நிறைய அலைச்சல் இருக்கும். நிறைய பேருக்கு உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணுவோமா, உத்தியோகத்துல இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அந்த மாற்றத்தை சார்ந்த சிந்தனை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்துடும். அது டிசம்பர்லயே நிறைய பேருக்கு ஸ்டார்ட் ஆயிடும். ஜனவரியில அதோட ஆக்ஷன் இருக்கும். என்னை கேட்டீங்கன்னா இந்த ஜனவரி மாதத்துல முதல் 13 நாட்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. அவசர மாற்றம், அவசர முடிவு எதுவும் எடுக்க வேண்டாம். 13ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதன் 9ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஸ்ட்ராங் ஆயிடுவாரு. எனவே ஏதாச்சும் முக்கிய மாற்றம், முக்கிய முடிவு எடுக்கணும்னா இந்த ஜனவரி மாதத்துல 13ஆம் தேதிக்கு பிறகு அந்த முடிவு, அந்த மாற்றத்தை வச்சுக்கிறது நல்லது. எனவே உத்தியோகத்துல முதல் 13 நாட்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். உத்தியோகத்துல ஒரு மாதிரி சுமை அமைப்பு, உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை, உத்தியோகத்துல ஒரு மாதிரி குழப்ப அமைப்பு, உத்தியோகத்தால நிறைய அலைச்சல் இப்படி கொடுக்கும். சக ஊழியர்களோட ஒத்து போகாத அமைப்பு, சக ஊழியர் கூட ஒரு மாதிரி வாக்குவாதம் வர மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இதை கொடுக்கும். எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 13 நாட்கள் உத்தியோகத்துல கொஞ்சம் கவனமா நிதானமா செயல்படுறது சிறப்பு. 13ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய மாற்றம், முக்கிய முடிவு இதெல்லாம் உத்தியோகம் சார்ந்து வச்சுக்கிறது பெட்டரா இருக்கும். அடுத்தது நம்ம தொழில் சார்ந்து பார்க்கும்போது 10ல ஆல்ரெடி ராகு, நிறைய பேருக்கு தொழில் சரியா போகல. 10 கூடியவர் 11ல இருக்காரு. இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ஏதோ ஒரு அளவுக்கு தனலாபம் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. பெருசா ப்ராஃபிட் பார்க்க முடியல, பெரிய தனலாபம் கிடைக்கல, பட் ஓகே ஏதோ நகருது. இந்த மாதத்துல ஜனவரி மந்த்ல பார்த்தோம்னாக்கா முதல் 13 நாள் உத்தியோகம், தொழில் இதுல கொஞ்சம் தொய்வு அமைப்பு இருக்கும். முதல் 13 நாட்கள்ல ஒரு மாதிரி சிந்தனை குழப்பம் வந்துடும். தொழில மாற்றம் பண்ணுவோமா, இடமாற்றம் பண்ணுவோமா, தொழில் சார்ந்த வகையில ஒரு மாதிரி மனக்குழப்பத்தை கடுமையா கொடுக்கும். அவசர மாற்றம், அவசர முடிவு எதுவும் எடுக்க வேண்டாம். தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஜனவரியோட ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் ஃபேவரா இல்ல. பொதுவாகவே தொழில இந்த வருஷம் ஃபுல்லாவுமே இன்வெஸ்ட் பண்றதுக்கு பெருசா ஃபேவரா இல்ல. கொஞ்சம் சேஃபா தான் இருக்கணும். இருந்தாலும் நீங்க தொழில் பண்ணணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா 13ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய மாற்றம், முடிவு இதெல்லாம் வச்சுக்கிறது பெட்டரா இருக்கும். எனவே தொழில் சார்ந்த வகையில முதல் 13 நாட்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். 13ஆம் தேதிக்கு பிறகு தொழில ஒரு நல்ல ஏற்றம், தொழில ஒரு நல்ல முடிவு, நல்ல மாற்றம் பண்றதுக்கு ஃபேவரா வருது. 10ல ராகு இருக்கிற வரைக்கும் தொழில கொஞ்சம் சிரம அமைப்பு இருக்கும். டிசம்பர் 5 வரைக்குமே ராகு நமக்கு 10ஆம் இடத்துல தான் இருப்பாரு. தொழில ஒரு மாதிரி தொய்வு அமைப்பு தொடர்ச்சியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இருந்தாலும் ராசிநாதன் 9க்கு வரதுனால 13ஆம் தேதிக்கு பிறகு தொழில ஒரு நல்ல ஏற்றத்தை நீங்க சந்திக்கலாம். தொழில ஒரு நல்ல மாற்றத்தை நீங்க சந்திக்கலாம். அதுவரை கவனமா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். அவசர முடிவு, அவசர மாற்றத்தை தவிர்த்தாலே நீங்க சேஃப்னு அர்த்தம். அடுத்தது பொருளாதாரம் இந்த ஜனவரி 2026ல எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 2 புதன் பகவான் 8க்கு வந்துடுறாரு. எனவே பொருளாதாரத்துல முதல் 13 நாட்கள்ல சில தடை அமைப்பு இருக்கும். இந்த ஜனவரி மாதத்துல முதல் 13 நாட்கள்ல பொருளாதார ரீதியா சின்ன சின்ன தடை அமைப்பு, சின்ன தாமத அமைப்பு, பண நெருக்கடி, பண தேவை அதிகமா இருக்கிறது. இதெல்லாம் முதல் 13 நாட்கள்ல இருக்கும். 13ஆம் தேதிக்கு பிறகு பொருளாதாரத்துல ஒரு ஏற்றம் உண்டு. ஏன்னா சுக்கிரன் நமக்கு 13ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தோம்னா 9ஆம் இடத்துக்கு போயிடுவாரு. சுக்கிரன் 9க்கு நகர்ந்துட்டாலே கொஞ்சம்
எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கான ஒரு கேப்பபிலிட்டி நமக்கு வந்துடும். இருப்பினும் 17ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தோம்னா நமக்கு பொருளாதார ரீதியாக கொஞ்சம் தொய்வு அமைப்பு இருக்கும். ஏன்னா புதன் 2ஆம் அதிபதி அவர் அஷ்டமத்தில் இருக்காரு. 17ஆம் தேதிக்கு பிறகுதான் பாகியஸ்தானத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. எனவே முதல் 17 நாட்கள் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் தொய்வு அமைப்பு இருக்கும். 13ஆம் தேதிக்கு பிறகு எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கான ஒரு கேப்பபிலிட்டி வரும். 17ஆம் தேதிக்கு பிறகுதான் பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும். பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய தடுமாற்றங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும். அது வரைக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை சற்று கவனம் தேவை. கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கணும். இந்த ஜனவரி மாதத்துல நீங்க ஏதாச்சும் யாருக்காச்சும் பண உதவி பண்ணீங்கன்னாக்கா அது திரும்ப வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அல்ல யாருக்கு பண உதவி பண்ணி லாக் ஆயிடாதீங்க. அதே போல கடன் சார்ந்த சிந்தனை அதிகமா வரும். கடன் வாங்குவோமா, கடன் வாங்கி இதை மாற்றம் செய்வோமா, கடன் வாங்கி அதை மாற்றம் செய்வோமா அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை அதிகமா வரும். சோ அதுலயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த கடன் பொருளாதாரம் இது சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் முக்கிய முடிவு முக்கிய மாற்றம் பண்ண போறீங்கன்னா 17ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய பிளான்லாம் வச்சுக்கோங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது சிறப்பு. அவசரம் படாம இருந்தாலே இந்த மாதத்துல நீங்க மேக்சிமம் வெற்றி அடைஞ்சிடலாம். அடுத்தது நம்ம பார்க்கறது குடும்ப வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கையை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 2 கூடியவர் 8ல முதல் 17 நாட்கள் வந்து பார்த்தோம்னா 8ஆம் இடத்துல தான் இருப்பாரு. முதல் 17 நாட்கள் வரைக்கும் ஃபேமிலியில கொஞ்சம் பராமரிப்பு தேவை. குடும்பத்துல தேவைகள் அதிகரிக்குது. குடும்பம் சார்ந்த வகையில கொஞ்சம் அதிகமான சிந்தனை வரும். குடும்பத்துல சில மாற்றங்களுக்காக தயாராவீங்க. குடும்ப உறுப்பினர்களோட பேசும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். குடும்ப உறுப்பினர்களோட அடிக்கடி வாக்குவாதம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதல் 17 நாட்கள்ல உங்களுடைய பேச்சு வார்த்தைகள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். வார்த்தை விட்டு மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல வார்த்தைகளை ரொம்ப நிதானமா இருக்கணும். வார்த்தைகள்ல கொஞ்சம் பொறுமை இருக்கணும். எது பேசினாலும் யோசிச்சு பேசணும். இதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். அதே போல குடும்பம் சார்ந்த வகையில கொஞ்சம் பராமரிப்பு அதிகமா தேவைப்படும். குடும்பத்துல தேவைகள் அதிகரிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள அந்த கொடுத்தல் வாங்கல் எதுவும் இல்லாம இருக்கிறது நல்லது. அதை கொஞ்சம் நம்ம சேஃப் பண்ணிக்கிறது நல்லது. இருந்தாலும் சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் இதெல்லாம் பார்த்தோன்னா 2ஆம் இடத்தை தான் பாக்குது. அந்த இடத்துல ஆல்ரெடி குரு இருக்காரு. குருவுடைய பார்வையில தான் வந்து இந்த சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் இந்த கிரகங்கள் எல்லாம் வருது. இதுலயும் வந்து பார்த்தோன்னா குருவும் புதனும் பரிவர்த்தனை அமைப்புல இருப்பாங்க. எனவே குடும்பத்துல ஒரு சுப மாற்றத்துக்கான முயற்சியை செய்வீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும். நீங்க செய்யணும்னு நினைக்கிற விஷயத்துக்கு குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு பண்ணுவாங்க, ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. சோ அது நம்ம ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். இருப்பினும் பேச்சுவார்த்தையில கொஞ்சம் நிதானமா இருக்கணும். நீங்க விளையாட்டா பேசுறது ஏதாச்சும் விபரீதத்துல போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்றபடி நீங்க சுபத்துவமா நீங்க ஏதாச்சும் மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை நீங்க அமைதியா செயல்படுத்தலாம். அந்த செயல்படுத்துறதுல பெருசா தடை அமைப்பு வராது. ஏன்னா குருவும் புதனும் பரிவர்த்தனை அமைப்புல இருக்கிறதுனால பாதிப்புகள் ஓரளவுக்கு நியூட்ரலா தான் இருக்கும். எதுவும் நம்மள பெருசா அஃபெக்ட் பண்ணிடாது. 17ஆம் தேதி வரைக்கும் குடும்பம் சார்ந்த விஷயம், பொருளாதாரம் சார்ந்த விஷயம், குடும்ப உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. 17ஆம் தேதிக்கு பிறகு சுப மாற்றம், சுப வளர்ச்சிக்கான அடித்தளம் எல்லாம் சிறப்பா அமைஞ்சிடும். அடுத்தது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை. இதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 7 கூடிய செவ்வாய் அவர் போயிட்டு 8ல போய் அமர்ந்திருக்காரு. குரு பார்வையில் இருக்காரு. லக்னாதிபதியோட இணைஞ்சிருக்காரு. அதாவது சுக்கிரனோட செவ்வாய் இணைந்த அமைப்புல இருக்காரு. இந்த காம்பினேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது முதல் 13 நாட்கள் திருமண முயற்சியில சின்ன சின்ன தடை அமைப்பு இருக்கும். ஒரு மாதிரி குழப்ப அமைப்பு இருக்கும். நீங்க ஒன்னு சொல்லுவீங்க, ஃபேமிலியில இருக்கிறவங்க ஒன்னு சொல்லுவாங்க. அப்படியே ஒரு மாதிரி இந்த திருமண முயற்சியிலே ஒரு மாதிரி குழப்ப அமைப்பு, ஒரு மாதிரி வாக்குவாதம், காரசாரமான வாக்குவாதம் நிகழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல முதல் 13ல இருந்து 15 நாள் திருமண முயற்சியை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். 15ஆம் தேதிக்கு பிறகு திருமண முயற்சியில பண்ணீங்கன்னா சுப செய்தி மிக விரைவா கிடைச்சிடும். 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய திருமண முயற்சி தொடங்குறதுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. 15ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமை, நிதானம் அப்படிங்கிறது இருக்கணும். 15ஆம் தேதிக்கு பிறகு நீங்க இந்த திருமண முயற்சியை நீங்க தொடர்றீங்கன்னா சுப செய்தி மிக விரைவா கிடைச்சிடும். சோ அது வந்து நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். அதே மாதிரி இந்த பொண்ணு பார்க்க போறது, பையன் வீட்டுக்கு வந்து பையனோட வீட்டை பார்க்க போறது, பொண்ணு வீட்டுல இருந்து பையன் வீட்டை போய் பார்க்கறது போவாங்க. இந்த மாதிரியான சுப மாற்றங்கள், சுப பயணங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா 15ஆம் தேதிக்கு பிறகு வச்சுக்கிறது நல்லது. இந்த ஜனவரி மாதத்துல திருமண முயற்சியில சுப செய்தி உண்டு. 15ஆம் தேதிக்கு பிறகு அந்த சுப செய்தி கிடைக்கும். அடுத்த திருமண வாழ்க்கை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது முதல் 15 நாள் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும். வாழ்க்கை துணையோட அதிகமா கருத்து போராட்டம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்றது அவங்களுக்கு ஒத்து வராது, அவங்க சொல்றது உங்களுக்கு ஒத்து வராது. இப்படி ஒரு மாதிரி கருத்து போராட்டம், காரசாரமான கருத்து போராட்டம் ஏற்பட்டு நீங்க வாய்ப்பு இருக்கு. நல்ல வாழ்க்கை துணை ஏதாச்சும் சொல்றாங்க அப்படின்னா அதை பெருசுபடுத்திடாம அதை அப்படியே கொஞ்சம் நியூட்ரலா விட்டு அனுசரிச்சு போய்க்கிறது நல்லது. 15ஆம் தேதிக்கு பிறகு வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய எல்லா கவலைக்கும் ஒரு நிவர்த்தி வந்துடும். வாழ்க்கை துணையுடைய ஒத்துழைப்பு, ஆறுதல் அதெல்லாம் 15ஆம் தேதிக்கு பிறகு கிடைக்கும். 15ஆம் தேதி வரைக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். வாழ்க்கை துணையுடைய தேக ஆரோக்கியத்துல முக்கியமா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். வாழ்க்கை துணையுடைய தேக ஆரோக்கியம் சார்ந்த வகையில் ஏதாச்சும் விரைய செலவுகள் வந்துட்டு போகலாம். சோ அதுல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. 15ஆம் தேதிக்கு பிறகு என்ன பிரச்சனை இருந்தாலும் அது நிவர்த்தி ஆயிடும். கவலைப்பட வேண்டாம்.
அடுத்தது குழந்தை பாகியம், பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 5ஆம் இடத்துல சனியுடைய பார்வை இருக்கு. 5க்குரிய புதன் வந்து 8ல குரு பார்வையில தான் இருக்காரு. சோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாகியத்துல சுப செய்தி உண்டு. ஆனா 17ஆம் தேதிக்கு பிறகுதான் அந்த சுப செய்தி கிடைக்கும். 17ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாதிரி தடை அமைப்பை காமிக்குது. எனவே குழந்தை பாகியத்தை முயற்சி பண்ணலாம். 17ஆம் தேதிக்கு பிறகு சுப செய்தி உண்டு. அடுத்து பிள்ளைகள் சார்ந்த வகையில் ஒரு மாதிரி கவலை உணர்வு கொடுக்கும். பிள்ளைகளுடைய மாற்றம் சார்ந்து, பிள்ளைகளுடைய எதிர்காலம் சார்ந்து, பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம் சார்ந்து ஒரு மாதிரி வருத்தம், குழப்பம், கவலையை கொடுக்கும். இது மைல்டா இருக்கும். பிள்ளைகளோட அடிக்கடி வாக்குவாதம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிள்ளைகளுடைய உறவு நிலையில கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன் அப்படின்னாக்கா சனியுடைய பார்வை 5ல, மேலும் 5க்குடைய புதன் 8க்கு போயிடுறாரு. பிள்ளைகளோட ஏதாச்சும் சண்டை, சச்சரவு, வாக்குவாதம் அல்லது பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் பிரச்சனை வந்துட்டு போறது, பிள்ளைகளுடைய காரசாரமா ஏதாச்சும் வாக்குவாதம் வருது, இதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே இந்த மாதத்துல முதல் 17 நாட்கள் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், பிள்ளையுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயம், பிள்ளையுடைய தேக ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு. ஒரு சின்னதா ஒரு மைல்டா ஒரு சின்ன வருத்தத்தை கொடுத்து பிறகு சரி பண்ணி விட்டுரும். 17ஆம் தேதிக்கு பிறகு பிள்ளைகளுடைய அந்த கவலைகளுக்கு ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும். பிள்ளைகளுடைய வருத்தங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும். குழப்பங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும். அது வரைக்கும் கொஞ்சம் நிதானம், பொறுமை, அவசரப்பட்டு வார்த்தை விட்டுறாம கொஞ்சம் கண்ட்ரோல்டா டிராவல் பண்றது நல்லது. அடுத்தது மாணவ மாணவிகள், ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல கேது, 4க்குடைய சூரியன் வந்து பார்த்தோன்னா 8ல. கல்விக்காக பயணம், கல்விக்காக மாற்றம், படிக்கிறதுக்கே தோணல சார், படிப்புல ஒரு ஃபோக்கஸ்டா இருக்க முடியல, கல்வி சார்ந்து ஒரு மாதிரி பய உணர்வு இருக்கு. 4ல இருக்கிற கேது கல்வியை தடைப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவார். கல்வியில ஒரு மாதிரி குழப்ப அமைப்பை கொடுப்பாரு, கல்வி சார்ந்த பயத்தை கொடுத்துருவார். எனவே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுமார் ஒரு 14 நாட்கள், முதல் 14 நாட்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். படிப்புல கொஞ்சம் கவனத்தை செலுத்திக்கிறது நல்லது. கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வு வெளிப்பட்டு நீங்களாம். கல்வி சார்ந்த வகையில ஒரு மாதிரி பய உணர்வை கொடுக்கும். முதல் 14 நாட்கள் பெருசா எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கொடுக்குற இந்த ரெகுலர் ரொட்டீனை நீங்க ப்ராப்பரா அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுடைய டீச்சர்ஸ், உங்களுடைய குரு, உங்களுடைய ஆசான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரெகுலர் ரொட்டீனை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. 14ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய படிப்புல ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது தென்படும். ஏன்னா 8ஆம் இடத்தை விட்டு கிரகங்கள் நகரணும். மாத கிரகங்கள் வந்து 8ஆம் இடத்தை விட்டு நகரணும். முக்கியமா உங்களுடைய ராசிநாதன் நகரணும். சுக்கிரன் 13ஆம் தேதி 9ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவார். அதே போல சூரியன் 14ஆம் தேதி டிரான்சிட் ஆயிடுவார். சூரியன் சுக்கிரன் இணைவு 14ஆம் தேதியிலிருந்து வந்துடும். எனவே கல்வியில ஆர்வம் அப்படிங்கிறது 14ஆம் தேதிக்கு பிறகு அதிகரிக்க ஆரம்பிக்கும். கல்வி சார்ந்த வகையில முன்னேற்றம் அப்படிங்கிறது 14ஆம் தேதிக்கு பிறகு அதிகரிக்க ஆரம்பிக்கும். எனவே இந்த வருஷத்துடைய ஆரம்பத்துல, அதாவது ஜனவரி மாதத்துடைய ஆரம்பத்துல முதல் 14 நாட்கள் கொஞ்சம் முன்ன பின்ன கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதை நினைச்சு பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அந்த மனநிலை டெம்பரவரியானது, சரியாயிடும். தினமும் மெடிடேஷன் பண்ணிட்டு படிக்கிறது ஸ்டார்ட் பண்ணுங்க. விநாயக வழிபாட்டோட உங்களுடைய கல்வியை தொடருங்க. தினமும் காலைல எழுந்திரிச்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விநாயகரை வழிபட்டு அந்த தோப்பு கரணம்லாம் சரியா போட்டு உங்களுடைய படிப்பை நீங்க தொடங்குறது நல்லது. அது வந்து உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும். உங்க மூளையை நல்லா ஆக்டிவ் பண்ணிவிடும், நல்லா ஆக்டிவேஷன் பண்ணிவிடும். ஸோ அந்த ஒரு ப்ராசஸை நீங்க இந்த மாதத்துல நடைமுறைப்படுத்துறது சிறப்பு. மற்றபடி இந்த மாதத்துல 14ஆம் தேதிக்கு பிறகு கல்வியில நல்ல முன்னேற்றம், நல்ல மாற்றம் அப்படிங்கிறது தென்பட ஆரம்பிக்கும். அடுத்தது இல்லத்தரசிகள், பெண்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 2ஆம் இடத்து அதிபதி, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பரிவர்த்தனை அமைப்புல ஸ்ட்ராங்கா இருக்கு. இருந்தாலும் 8ஆம் இடத்துல போயிட்டு எல்லா கிரகமும் அப்படியே ஒரு மாதிரி கன்ஜெக்ஷன்ல இருக்கு. 8 கூடியவர் போய் 2ல உட்காந்துருக்காரு, 2 கூடியவர் 8ல வந்து உட்காந்துருக்காரு. இப்படி பரிவர்த்தனையில இருக்கு. சனி வேற ஜென்மத்தை பாக்குது. பெண்களுக்கு ஒரு மாதிரி கவலை, இல்லத்தரசிகளுக்கு எல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி பிரஷர் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். சிந்தனை குழப்பம் அதிகமா இருக்கும். இது பண்ணுவோமா, அது பண்ணுவோமா, அப்படி பண்ணுவோமா, இப்படி பண்ணுவோமாங்கிற மாதிரி ஒரு மாதிரி மைண்ட் மட்டும் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும், கவலையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுதான் பெண்களுடைய நிலை. இந்த ஜனவரி மந்த்ல முதல் 14 நாட்கள் இல்லத்தரசிகள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். நான் சார் ஸ்டார்டிங்ல இருந்து ஒரே வார்னிங்கா கொடுத்துட்டு வரீங்களே, புது மாதம் பிறக்குது, புது வருடம் பிறந்திருக்கு, ஃபர்ஸ்ட் மாதம் ஒரு நல்ல பலனா சொன்னா என்ன அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. இதுல இருக்கிறது தான் நான் சொல்ல முடியும். உங்களை மகிழ்ச்சி படுத்துறதுக்காக நான் சும்மா ஒரு பலனை அடிச்சு விட முடியாது. என்ன இருக்கோ அதை நான் ஓப்பன் டாக்கா சொல்றது நல்லது. நான் எதையும் மிகைப்படுத்தியும் சொல்லல, எதையும் தாழ்த்தியும் சொல்லல. பிளானட்டரி பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி சாஸ்திர பிரகாரம் என்ன இருக்கோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து உங்க ஜெனரல் ஹெராஸ்கோப்புக்கு தகுந்த மாதிரி இந்த பலன் கொஞ்சம் மாற்றம் அடையும். அதுல மாற்றுக்கிறது இல்ல. நீங்க பயப்பட தேவையில்லை. இது டெம்பரவரியான அமைப்பு தான். இந்த மாத கிரகங்கள் ஒரு மாதிரி டெம்பரவரியா உங்க மைண்ட் செட்ல சில மாற்றங்களை பண்ணும். ஆனா அந்த மாதத்தை கடந்துட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். எதுல வார்னிங் கொடுக்கணுமோ அதை நான் கரெக்டா கொடுத்துட்றேன். அப்பதான் நீங்க ஒரு கிளியரான மைண்ட் செட்டுக்கு வர முடியும். எனவே பெண்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறுப்பினர்களோட அனுசரிச்சு போய்க்கணும். குடும்பத்துல ஒரு மாதிரி கவலை, குடும்பத்துல சில மாற்றங்கள் நிகழும் இந்த மாதத்துல. அதுல கொஞ்சம் பரபரப்பா இருக்கும். ஒரு பரபரப்பான மாற்றம் குடும்பத்துல நிகழக்கூடிய ஒரு மாதம். ஒரு சின்னதாச்சும் ஒரு மைல்டா சேஞ்ச் பண்ணுவீங்க. குடும்பத்துல சின்ன மாற்றம் நிகழக்கூடிய ஒரு மாதம். அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களோட
இந்த பேச்சுவார்த்தைகள்ல பெண்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். காரசாரமான பேச்சுவார்த்தைகள்லாம் வந்துட்டு போகலாம். ஸோ அதுல மட்டும் பெண்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மென்டலி கொஞ்சம் ப்ரெஷரா இருக்கும். ஆனா 14ஆம் தேதிக்கு பிறகு எல்லாம் சரியாயிடும். 14ஆம் தேதிக்கு பிறகு சுப மாற்றத்துக்கான அந்த பேச்சுவார்த்தைகள் சுப மாற்றம் சார்ந்த வகையில ஒரு சில நல்ல பேச்சுவார்த்தைகள் குடும்பத்துல நிகழும். அதை குறிப்பா பார்த்தோன்னா பெண்களை முன்னிட்டு நிகழும். நீங்க தான் அதுல தலைமை வகுப்பீங்க. உங்களுடைய பேச்சை கேட்டுதான் எல்லாம் செய்வாங்க. இந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அதே மாதிரி இந்த மாதத்துல ராசிநாதன் 9க்கு வந்துருவாரு. 13ஆம் தேதிக்கு பிறகு மைண்ட்ல இருக்கிற பிரஷர், மென்டலி இருக்கக்கூடிய குழப்பம் அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பார்க்குறேன். பெண்களுக்கு நினைச்சதை நிறைவேற்றிக்கிறதுக்கான ஒரு மாதம். அந்த பிடிவாத குணம் பெண்களுக்கு இப்போ அதிகமா இருக்கும். இல்லத்தரசிகள் வந்து தான் நினைச்சதை நிறைவேற்றிப்பீங்க. ஆனா அது 14ஆம் தேதிக்கு பிறகுதான் நடக்கும். அது வரைக்கும் பொறுமை, நிதானம் அப்படிங்கிறது இருக்கணும். வார்த்தைகள்ல ரொம்ப நிதானமா இருக்கணும். ஃபைனலா தேக ஆரோக்கியம் நம்ம பார்க்கும்போது சுக்கிரன் ராசிநாதன் அவர் 8க்கு வந்துடுறாரு. 8ஆம் இடம் அதீத பலமா மாறுது. ஒரு மாதிரி எல்லா கிரகமும் 8ல வந்து உட்காருது. 4 கூடியவரும் 8க்கு வந்துட்டாரு. 4ஆம் இடத்துல ஆல்ரெடி கேது. உங்க தேக ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்கணும். எல்லாரும் ரிஷபராசியை சேர்ந்த எந்த வயசை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, நீங்க உடைய தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய ஒரு மாதம். மன ஆரோக்கியம் வெகுவா பாதிக்கப்படுறது வாய்ப்பு இருக்கு. என்னடா யாரும் நமக்கு உதவி பண்ணலையே, யாரும் நமக்கு சப்போர்ட்டிவா இருக்க மாட்டாங்களே, ஹெல்த் நமக்கு கொஞ்சம் வீக்கா இருக்கு, தேக ஆரோக்கியம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றது, இப்படி ஒரு மாதிரி கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும், மன வருத்தத்தை கொடுக்கும். எனவே ஹெல்த்ல ஃபர்ஸ்ட் நீங்க கேர் எடுத்துக்கோங்க. மற்ற விஷயம்லாம் நடக்கல, உங்க ஹெல்த்ல கொஞ்சம் கூடுதல் கவனமா இருங்க. முதல் 14 நாட்கள் ஹெல்த்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட இருக்கணும். குறிப்பா பார்த்தோன்னா கழிவு நீக்க உறுப்புகள், உடைய வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், உடைய முகம் சம்பந்தப்பட்ட விஷயம், உடைய நேத்திரம் கண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், அதே போல இந்த மாதத்துல இந்த கால் பகுதி சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். பெண்களுக்கு இந்த மாதவிடாய் பிரச்சனை ஏதாச்சும் வந்துட்டு போறது வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். முதல் 15 நாட்கள் மட்டும்தான் இது ட்ரபிளா இருக்கும். 15ஆம் தேதிக்கு பிறகு ஹெல்த்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும். இந்த மாதத்துல நான் சொல்லியிருக்க அந்த பகுதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றபடி பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி சோர்வா இருக்கும், கொஞ்சம் டயர்டா இருக்கும், ஆக்டிவா இருக்க முடியாது. முதல் 15 நாள் அப்படியே கொஞ்சம் டல்லா போற மாதிரி ஃபீல் ஆகும். ஹெல்த் கொஞ்சம் வீக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா 13ஆம் தேதிக்கு பிறகு உடைய ராசிநாதன் 8ஆம் இடத்தை விட்டு 9ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. இது வந்து என்ன பண்ணுனாக்கா அவங்க ஹெல்த்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி விட்டுரும். ஸ்டார்டிங்ல டவுன் ஆகும், ஆனா அது மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல இம்ப்ரூவ் ஆயிடும். நல்லா கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி இந்த மாதத்துல நிறைய பயணம் இருக்கும். முதல் 15 நாட்கள்ல நிறைய அலைச்சல் இருக்கும். வெளியிடங்களுக்கு அதிகமா அலைய வேண்டிய சூழ்நிலை வரும். அது தொழில் ரீதியாகவோ, உத்தியோக ரீதியாகவோ, ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா கல்வி சார்ந்த விஷயங்கள் ரீதியாகவோ, அல்லது ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரீதியாகவோ ஏதோ ஒரு மாதிரி அலைச்சல் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதுல ஹெல்த் வந்து ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். உடைய தேக ஆரோக்கியத்துல ஒரு மாதிரி சோர்வு அமைப்பு இருக்கும். அதுதான் கொஞ்சம் மைனஸா இருக்கு. மற்றபடி எதுவும் பெருசா குற்றமா இல்ல. இந்த மாதத்துல கண்டிப்பா எல்லாரும் மெடிடேஷன் பண்ணணும். நல்லா தியானம் பண்ணுங்க, மூச்சு பயிற்சி பண்ணுங்க. ஏன்னா 4ஆம் இடம் வெகுவா பாதிக்கப்படுது. முதல் 15 நாட்கள்ல நீங்க கண்டிப்பா மெடிடேஷன் பண்ணீங்கன்னா யூ ஆர் சேஃப்னு அர்த்தம். நீங்க வந்து கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதனால மெடிடேஷன் பண்ணுங்க, மைண்டை கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் பண்ணிக்கோங்க. தெய்வ வழிபாட்டோட நாட்களை தொடங்குங்க. அதே மாதிரி இந்த மாதத்துல சந்திராஷ்டமம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 16ஆம் தேதி 17ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டம தினமா வருது. ஸோ இந்த தினங்கள்ல 16, 17 இந்த தினங்கள்ல அவசர முடிவு, அவசர மாற்றம், புதிய முயற்சி இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த சந்திராஷ்டம தினத்துல அந்த பயணத்தின் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. 15, 16 ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த மாதத்துல சந்திராஷ்டம தினமா வருது. ஸோ இந்த தினங்கள்ல கொஞ்சம் கவனம், பொறுமை, நிதானம், மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை, முக்கியமா அவசர முடிவு, அவசர மாற்றம் எதுவும் பண்ணாம இருக்கிறது உத்தமம். ஓவரால் அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் வீக்கா இருக்கு. அது டிசம்பரோட கண்டினியூட்டி இந்த மாதத்துல முதல் 15 நாட்கள் வரைக்கும் உங்களுக்கு ஒரு மாதிரி எஃபெக்ட் இருக்கும். ஏன்னா அஷ்டமத்துல எல்லா கிரகமும் போய் கூடுறதுனால ஒரு மாதிரி கொஞ்சம் எஃபெக்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வாய்ப்புகள் கிடைக்கும். அதை நான் வந்து உங்களுக்கு ஒரு பிளஸ்ஸா பாக்குறேன். ஆனா அதை யூஸ் பண்ற கேப்பபிலிட்டி, ஒரு கெப்பாசிட்டி நம்ம கிட்ட இருக்காது. வாய்ப்பு வந்தும் அதை யூஸ் பண்ணிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு விரக்தி தன்மையை அது உருவாக்கும். பட் ட்ரை பண்ணுங்க, உங்களுடைய முயற்சி இருக்கட்டும். அது ஏதோ ஒரு ரூபத்துல 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டா வரும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் காட்டிலும் செகண்ட் ஹாஃப் இந்த மாதத்துல உங்களுக்கு சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. வாழ்த்துக்கள். இப்போ இந்த 2026ஆம் வருடத்துல பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இப்ப கிளியரா பார்க்கலாம். ரிஷபத்துக்கு இந்த பிப்ரவரி மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எல்லா கிரகமும் பார்த்தோன்னா 9th ஹவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடம், தர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடம். ஸோ அந்த ஸ்தானத்துல போய் எல்லா கிரகமும் போய் அமர்ந்திருக்கு. மாத கிரகங்கள் எல்லாம் போய் ஒன்னா கூடி இருக்கு. அதாவது சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் இந்த 4 கிரகங்களும் 9ஆம் இடத்துல பொசிஷன் எடுத்திருக்கு. இதுல இந்த மாதத்துல கரெக்டா 3ஆம் தேதி புதன் நம்மளுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ராகுவோட போய் இணைஞ்சிருவாரு. குரு பார்வையில வந்துருவாரு. அதனை தொடர்ந்து கரெக்டா 8ஆம் தேதி சுக்கிரன்
9ல இருந்து 10ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகுறாரு. ராகுவோட இணைகிறாரு, குரு பார்வையில வந்துடுறாரு. பிளஸ் புதனும் அந்த இடத்துல இருப்பாரு. புதன் சுக்கிரன் ராகு கூட்டணி 8ஆம் தேதியில இருந்து வரும். அது அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா கரெக்டா 12ஆம் தேதி சூரிய பயிற்சி. சூரியன் வந்து 9ல இருந்து 10ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. சோ அதுவும் நமக்கு சிறப்பு தான், பெருசா நெகட்டிவ்னு எடுத்துக்கிறது இல்ல. அடுத்தது பார்த்தோம்னா செவ்வாய் ஃபைனலா வந்து 23ஆம் தேதி 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. மேலும் சூரியன் சுக்கிரன் புதன் செவ்வாய் ராகு இந்த கிரகங்கள்லாம் கன்ஜெக்ஷன்ல நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கும். மேலும் குருவுடைய பார்வையில் இருக்கும். 10ஆம் இடத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகம் வரதே யோகம் தான், அதுலயும் குரு பார்வையில வருது சிறப்பு. இப்போ இந்த பிப்ரவரி மாத ராசி பலன்களை நம்ம டாபிக் வைஸா பார்க்கலாம். முதலாவதா உத்தியோகம் மற்றும் தொழில் இந்த பிப்ரவரி மாதத்துல எப்படி இருக்க போகுது அப்படி நம்ம அனலைஸ் பண்ணும்போது 10ஆம் இடம் ஆக்டிவ் ஆக போது. 9ஆம் இடம் ஆல்ரெடி ஆக்டிவ்ல தான் இருக்கு. 6க்குடைய சுக்கிரன் வந்து 9ஆம் இடத்துல இருக்காரு. சோ இந்த காம்பினேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மாதத்துல உத்தியோகத்துல நல்ல உயர்வு உண்டு. உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும். உத்தியோகத்துல சுப மாற்றம் உண்டு. உத்தியோகத்துல இடமாற்றம் உண்டு. அதே போல இந்த மாதத்துல சம்பள உயர்வு பதவி உயர்வு இதுக்கெல்லாம் யாரு காத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாம் அது கிடைச்சிடும். சம்பள உயர்வு பதவி உயர்வு சிறப்பான முறையில் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். உங்களுடைய முயற்சிகளுக்கான வெற்றி இந்த மாதத்துல கிடைச்சிடும். பிப்ரவரி மாதத்துல முதல் 15 நாள் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. உங்களுடைய உழைப்பு உங்களுடைய அங்கீகாரம் நீங்க நினைக்கிற விஷயத்தை செயல்படுத்துறது குறிப்பா உத்தியோகம் சார்ந்த ஒரு நல்ல சுப மாற்றம் அதை அந்த மாதத்துல சிறப்பான முறையில் நீங்க எதிர்பார்க்கலாம். ப்ரமோஷன் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, கிடைக்கல அப்படின்னா இந்த மாதத்துல ட்ரை பண்ணீங்கன்னா அது கிளிக் ஆயிடும். ப்ரமோஷன்ஸ்ல ஒரு சுப செய்தி உண்டு. உத்தியோகம் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய தொய்வான அமைப்புக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும். இந்த மாதத்துல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான அத்தனை சாத்திய குறுகளும் நமக்கு உண்டு. உத்தியோகத்துல மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உத்தியோகத்துல ஏதாச்சும் சேஞ்சஸ் எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா அது இந்த மாதத்துல நிகழும். அதை செயல்படுத்தலாம். ஏன்னா ராசிநாதன் ஸ்ட்ராங்கா இருக்காரு. முதல் 8 நாள் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல சிந்தனை குழப்பத்தை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ராகுவோட போய் சுக்கிரன் கன்ஜெக்ஷன் ஆகுறாரு. சிந்தனை குழப்பத்தை கடுமையா கொடுக்கும். அடிக்கடி குழப்பத்துல மாட்டிக்காம ஒரு தெளிவா ஒரு முடிவுல ஒரே ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்ல டிராவல் பண்றது உங்களுக்கு சுபம். அடிக்கடி ஐடியாலஜியை மாத்திக்கிட்டே இருக்கிறது, பிளானை மாத்திக்கிட்டே இருக்கிறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்தை பிடிங்க, அதுலயே தொடர்ச்சியா பயணம் செய்யுங்க, அதுல வெற்றி உறுதியா கிடைக்கும். எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துக்கு சுபத்துவமான மாற்றம் உண்டு. உத்தியோகம் சார்ந்த வகையில் இருக்க தொய்வு நிலை பிரச்சனை குழப்பம் எல்லாம் சரியாயிடும். உத்தியோகத்துல உயர்வு உடைய கௌரவம் அங்கீகாரம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு உத்தியோகம் சார்ந்த வகையில இருக்கு. அடுத்தது தொழில் சார்ந்த விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணும்போது 9, 10 ஆக்டிவ் ஆகுது. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு தொழில் சிந்தனை வந்துடும். தொழில் செய்யணும், தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை எல்லாம் வரும். சுக்கிரன் ராகு இணைவு இருக்கிறதுனால பிரம்மாண்ட சிந்தனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெருசா இன்வெஸ்ட் பண்ணலாம், பெருசா நம்ம முதலீடு பண்ணலாம், ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம், எங்க ப்ராஃபிட் அதிகமா இருக்கோ அங்க நம்ம முதலீடு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை போகும். உங்களுக்கு அனுபவம் இல்லாத தொழில இறங்கக்கூடாது. சோ அது நான் உங்களுக்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் வார்னிங். ஹை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அட்வைசபிள் இல்ல. அதிகமா இன்வெஸ்ட் பண்ணி இதுல லாக் ஆயிடாதீங்க. இந்த 2 விஷயத்தை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா ஸ்டார்ட் பண்ணலாம், ஃபேவரா இருக்கு. ஏன்னா குரு பார்வையில தான் 10ஆம் இடம் இருக்கு. ராகு பிரம்மாண்ட சிந்தனையை கொடுத்து கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாரு. எனவே உங்க ஐடியாலஜில கொஞ்சம் சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணிக்கணும். அதிகமா ஆசை இருக்கக்கூடாது. குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த ஆசை ரொம்ப அதிகமா இந்த மாதத்துல பீக்குக்கு போகும். அதுல இன்வெஸ்ட் பண்ணா அவ்வளவு கிடைக்கும், இதுல இன்வெஸ்ட் பண்ணா இவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு உங்களுடைய கியூரியாசிட்டியை நிறைய பேர் தூண்டுவாங்க. அந்த மாய வலையில போய் சிக்கிக்காதீங்க. இன்வெஸ்ட் பண்ணுங்க, சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிந்த தொழில இன்வெஸ்ட் பண்ணுங்க. சின்னதா இன்வெஸ்ட் பண்ணி ஹார்ட் ஒர்க் அதிகமா கொடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது உங்களுக்கு ஒரு பெஸ்டான ரிசல்ட்டை கொடுக்கும். இந்த நேரம் அதிக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அட்வைசபிள் இல்ல. உத்தரவாதம் இல்லாத விஷயத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்க வேண்டாம். ஒரே பக்கத்துல போய் பொருளாதாரத்தை மொத்தமா முடைக்கிற கூடாது. சோ இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஃபேவரா இருக்கு. சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபேவர். அதுக்கு நான் பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்குறேன். ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது நல்ல க்ரோ ஆகும். பிசினஸ்ல நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பிசினஸ்ல இருந்த அந்த தொய்வு நிலை சரியாகும். போட்ட முதலையாச்சும் இந்த மாதத்துல ரிட்டர்ன் எடுத்துருவீங்க. சோ அதுக்கு இது ஃபேவரா இருக்கு. அதே மாதிரி ஒரு சிலருக்கு தொழில இடமாற்றம் பண்ணுவீங்க. கடையை மாற்றம் பண்றது, கடையில சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்றது, இது போல சின்ன சின்ன சுப மாற்றங்கள் உண்டு. பிசினஸ்ல சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வரும். அதை சரி செய்து முன்னேறுவீங்க. அதுக்கு இந்த மாதம் ரொம்ப சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது பொருளாதாரம் இந்த மாதத்துல எப்படி இருக்க போகுது, ஃபேவரா இருக்கா அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது 9, 10 இயங்குது. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடங்கள் இயங்குது. எனவே தனலாபம் சிறப்பா இருக்கும். பண தேவைகள் அனைத்தும் உங்களுக்கு பூர்த்தி ஆகும். உடைய தேவைகள் எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தி செய்யறது தேவையான பொருளாதாரம் கிடைச்சிடும். இந்த மாதத்துல 2 கூடியவர் 10, 2 கூடியவர் 9 இந்த காம்பினேஷன்ல வருது. குரு பார்வையில வராரு. எனவே கையில நல்ல பணப்புழக்கம் புரளும். சரளமா பணம் வரும். வெளியில கொடுத்த பணம் இப்போ கிளைம் ஆகும். வெளியில யாருக்காச்சும் பணம் கொடுத்தீங்கன்னா அது இப்போ உங்களுக்கு திரும்ப கிடைச்சிடும். பண வரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கும். ரொம்ப நாள்
நாளா ஆசைப்பட்ட விஷயத்த இந்த மாதத்துல வாங்குவீங்க. குறிப்பா வண்டி வாகனம் வீடு சார்ந்த வகையில சுபவிரய செலவு இருக்கும். இதுல ஏதாச்சும் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுவீங்க. புதுசா ட்ரெஸ் எடுக்கிறது, புதுசா ஆடை ஆபரணம் இது வாங்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடகுல இருக்க தங்க அணிகலன்களை மீட் எடுப்பீங்க. சோ அதுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. புதுசா கோல்டு வாங்குறதுக்கு ஃபேவரா இருக்கு. எனவே பொருளாதாரம் சார்ந்த வகையில நல்ல ஏற்றம் உண்டு. தனலாபம் சிறப்பா இருக்கும். நெருக்கடியான அமைப்புகள் எல்லாம் குறையும். கடன் பிரச்சனை இருக்குன்னா கடன் எல்லாம் குறைப்பீங்க. கடன் சுமையெல்லாம் குறைப்பீங்க. பழைய கடனை முடிச்சு புதிய கடன் வாங்குவீங்க. கடன் சார்ந்த சிந்தனை இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு இருக்கும். இதை வாங்கி அதில் இன்வெஸ்ட் பண்ணுவோமா, அதை வாங்கி இதுல இன்வெஸ்ட் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை எல்லாம் போகும். பட் எதுவும் நெகட்டிவ்ல போல. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியா ஓரளவுக்கு சேஃபான ஜோன்லயே டிராவல் பண்ணிடுவீங்க. கையில கையிருப்பும் நல்லா இருக்கும். எண்ணங்களை பூர்த்தி செய்யறது தேவையான பொருளாதாரமும் உங்க கைக்கு வந்துடும். ஸோ இதை நான் உங்களுக்கு பாசிட்டிவா சொல்றேன். அடுத்தது குடும்ப வாழ்க்கை இந்த மாதத்துல எப்படி இருக்க போகுது அப்படி நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 2 கூடியவர் 9 10 இந்த காம்பினேஷன்ல தான் வராரு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பம் சார்ந்த வகையில பெருசா பிரச்சனை எதுவும் இல்லை. குடும்பத்துல சுப மாற்றம் சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான அறிகுறிகள் தென்படும். குடும்பம் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய கவலை குழப்பங்கள் குறைய ஆரம்பிக்கும். ஆனா பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானமா இருங்க. ஏன்னா ராகுவோட புதன் போய் சேர்றாரு. அது ரொம்ப க்ளோஸா போய் கன்ஜெக்ஷன் ஆகுறாரு. ஸோ இந்த மாதத்துல பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானமா இருக்கணும். அதே போல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. அதை பொருளாதாரம் செக்மெண்ட்லேயே சொல்லியிருக்கணும். பணம் கொடுத்து யார்ட்டையும் ஏமாந்துடாதீங்க. குறிப்பா ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ள கொடுத்தல் வாங்கல் எதுவும் இருக்க வேண்டாம். ஏன்னா ராகுவோட புதன் போய் இணையும் போது ஒன்னு பணத்தை கொடுத்து ஏமாறுவீங்க அல்லது பணத்தை எங்கேயாச்சும் தொலைச்சிடுவீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன்ல ஒரு கலவையான பலன் கிடைக்கும். எனவே யார்ட்டையும் பணம் கொடுத்து ஏமாந்துட வேண்டாம். இந்த மாதத்துல ஏதாச்சும் கொடுத்தல் வாங்கல் இருக்குன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். அதே போல இந்த மாதத்தை பொறுத்த ஃபேமிலி ரீதியா நம்ம பார்க்கும்போது குடும்பத்துல நல்ல மாற்றம் உண்டு. ரொம்ப நாள் ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த மாதத்துல நடக்கும். மகிழ்ச்சியான அனுபவங்கள் அதிகமா கிடைக்கும். பூர்வீக சொந்த பந்தங்கள் குடும்ப உறுப்பினர்கள்ல நீண்ட தூரத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான மனிதர்கள் இவங்களெல்லாம் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி மாற்றங்களை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுத்துரும். அதே போல குடும்பத்துடைய ஒத்துழைப்பு இந்த மாதத்துல உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. நீங்க நினைக்கிறத செயல்படுத்துறதுக்கு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா சொல்றேன். அடுத்து திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் திருமண முயற்சின்னு எடுத்துட்டோம்னாக்கா 7 கூடியவர் இந்த மாதத்துல உச்சம் பாகியஸ்தானத்துல உச்சம். அதுலயும் குறிப்பா சொல்லணும்னாக்கா 23ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் உங்களுக்கு 9ஆம் இடத்துல உச்சமா இருப்பாரு. ரொம்ப சாதகமான நேரம். திருமண முயற்சியெல்லாம் மேக்ஸிமம் முடிச்சிருங்க. மேரேஜ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. எந்த அளவுக்கு நெருக்க முடியுமோ நெருக்குங்க. திருமண முயற்சியை கொஞ்சம் தீவிரப்படுத்துங்க. இந்த மாதத்துல நிறைய பேருக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆயிடும். உடைய வாழ்க்கை துணையை கண்ணால கண்டு கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். திருமண முயற்சி எல்லாம் கைகூடி வரக்கூடிய ஒரு மாதம் தான் இது. இந்த மாதத்துல திருமண முயற்சி அந்த முயற்சி அப்படிங்கிறது தீவிரம் அடையும். கொஞ்சம் நல்லா மும்மரமா பார்ப்பீங்க. ரொம்ப தீவிரமா தேடுவீங்க. அந்த வரன்கள்லாம் தீவிரமா தேடுவீங்க. இந்த மாதத்துல கொஞ்சம் பர்ஃபெக்டான பார்ட்னர்லாம் உங்களுக்கு கிடைச்சிருவாங்க. நல்ல ஜாதகங்கள் அமையும். எனவே திருமண முயற்சியை தாமதப்படுத்தாம இந்த மாதத்துல தொடருங்க. இந்த பிப்ரவரி மந்த் ஸ்டார்டிங்கே உங்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்கு. எனவே இந்த மாதத்துல 23ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஃபேவரா இருக்கு. திருமண முயற்சியை தொடரலாம். பாசிட்டிவ் ரிசல்ட் கண்டிப்பா நிறைய பேருக்கு கிடைச்சிடும். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல திருமண தசை திருமண புத்தி திருமண அந்தரம் உங்களுக்கு கிளிக் ஆயிட்டுன்னு அர்த்தம். பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைச்சிரும்னு அர்த்தம். கோச்சாரம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. எனவே திருமண முயற்சியில தாராளமா செய்யலாம். அடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையினுடைய ஒத்துழைப்பு 23ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கும். வாழ்க்கையினுடைய ஒத்துழைப்பு உண்டு. வாழ்க்கை துணையால ஆதாயம் உண்டு. வாழ்க்கை துணையால அதிர்ஷ்டம் உண்டு. இந்த மாதத்துல நீங்க ஏதாச்சும் தொடங்க போறீங்க, ஏதாச்சும் நீங்க ஒரு புதிய முயற்சி பண்ண போறீங்கன்னா வாழ்க்கை துணைகிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க. உடைய பார்ட்னர் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க. சொல்லிட்டு அவங்க கையால பணம் வாங்கிட்டு போய் அந்த விஷயத்தை தொடங்குங்க. அது வெற்றி ஆகும். எனவே இந்த மாதத்துல வாழ்க்கை துணையால அதிர்ஷ்டம் உண்டு. வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த கருத்து போராட்டம் பிரச்சனை குழப்பம் எல்லாம் சரியாகும். சண்டை போட்டு பிரிஞ்சு இருக்கிறவங்களும் அந்த மாதத்துல ஒண்ணு சேருவாங்க. வாழ்க்கை துணை சார்ந்த வகையில அநேக ஆதாயங்களும் கிடைக்கும். ஏன்னா 7 கூடியவர் 9ல இருக்காரு, பாகிஸ்தானத்துல இருக்காரு. வாழ்க்கை துணை இந்த மாதத்துல உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. சோ இதை நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்தது குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 5 கூடியவர் 9 10 இந்த ஸ்தானத்துல தான் இருப்பாரு. இருந்தாலும் ராகுவோட க்ளோஸா கன்ஜெக்ஷன் ஆகுறாரு புதன். இருந்தாலும் குரு பார்வையில வந்துடுறாரு. இப்படி மைனஸ் ஆகி பிளஸ் ஆகிற ஒரு அமைப்பு வருது. அதே மாதிரி பார்த்தோம்னா சனியோட பார்வை 5ஆம் இடத்தை அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. சனியுடைய ஆதிக்கம் 5ஆம் இடத்துல இருக்கு. எனவே ஃபர்ஸ்ட் குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சுப செய்தி கண்டிப்பா உண்டு. இந்த மாதத்துல குழந்தை பாக்கியத்தை முயற்சி பண்ணலாம். ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு மருத்துவ ஆலோசனைகளுக்கு பிறகு சுப செய்தி கிடைச்சிடும். ஸோ இது நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துட்டேன். அதே போல பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கவலை உணர்வு தொடர்ச்சியா இருக்கும். அதுல மாற்று கருத்து இல்ல. சனி பார்வை 5ஆம் இடத்தை விட்டு விலகிற வரைக்கும் பிள்ளைகள் சார்ந்த கவலை உணர்வு, பிள்ளைகளுக்கு ஒரு சுப விஷயம் பண்ணும், பிள்ளைகளுக்கு ஒரு சுப மாற்றம் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கவலை உணர்வு இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணலாம். பிள்ளைகளுக்கு சுப மாற்றம் சுப விஷயத்துக்கு ட்ரை பண்ணலாம். ஆனா ஒரு சின்ன குழப்பம் இருக்கும், சின்ன தடை அமைப்பு இருக்கும். அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா அந்த தடை அமைப்புகளுக்கு பிறகு ஒரு சின்ன வருத்தத்திற்கு பிறகு சுப செய்தி கிடைச்சிடும். கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி பிள்ளைகளுடைய உறவு நிலையில எப்போதும்
போதும் கொஞ்சம் கவனமா இருங்க. பிள்ளைகளோட அடிக்கடி ஆர்குமெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிள்ளைகள் உங்களுடைய சொல் பேச்சு கேட்க மாட்டாங்கிற கவலை உங்களுக்கு வந்துட்டு போகலாம். மேலும் பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்துல எப்போதும் அக்கறையா இருக்கணும். ஸோ இந்த மாதத்துல இப்ப நான் சொல்லியிருக்க விஷயங்கள்ல சின்ன சின்ன மைல்டான ஒரு சின்ன அஃபெக்ட் இருக்கும், பட் அது உங்களை பெருசா பாதிக்காது. ஸோ இந்த மாதம் பிள்ளைகள் சார்ந்த வகையில எவ்வளவோ பரவாயில்லை. பிள்ளைகளுக்கு மாற்றம் சுப விஷயம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா முயற்சி பண்ணுங்க, கிளிக் ஆகும். ஸோ அதுக்கு நான் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்குறேன். மேலோட்டமா வர சின்ன சின்ன வாக்குவாதங்களை பெருசுபடுத்திடாம அனுசரிச்சு போய்க்கிறது பெட்டர். சிறப்பான ஒரு நல்ல மாற்றத்துக்கான அறிகுறியை இது காமிக்கும். அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு? பிப்ரவரி மந்த்தை பொறுத்த வரைக்கும் 4 9க்கு போயிடுறாரு. அப்புறம் 10ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகுறாரு. 4ஆம் இடத்தை எல்லா கிரகமும் பாக்குது. 4 ஆல்ரெடி கேது. நிறைய பேருக்கு கல்வியில ஒரு விரக்தி மனப்பான்மை இருக்கும். ஆனா இந்த மாதத்துல அது உங்களை பெருசா அஃபெக்ட் பண்ணாது. கேதுவுடைய ஆதிக்கம் குறையும். ஏன்னா பாகியஸ்தானம் உங்களுக்கு வலிமை அடையுது. சூரியனும் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு. சில சமயங்கள் அதாவது ராகு கூட போய் க்ளோஸா போய் கிரகணம் ஆகுறாரு. அது ஒரு மைனஸ். பட் இந்த மாதத்துல மேஜர் ஆஃப் த டைம் பீரியட் கல்வி ரீதியா எந்த ட்ரபிளும் இருக்காது. ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதத்துல நல்ல ஃபுல் ஃபிளெக்ஜடா படிக்க முடியும், ஃபோக்கஸ்டா இருக்க முடியும். கல்வி சார்ந்த வகையில உயர்வு உண்டு. கல்வி சார்ந்த வகையில இருந்த கவலைகளுக்கு ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும். நீங்க எதை ரொம்ப ப்ரெஷரா நினைச்சிருந்தீங்களோ அது கடைசியில ஒரு மாதிரி காமெடியா போய் முடியும். இதுக்காக நம்ம இவ்வளோ பயந்துட்டு இருந்தோம், ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிட்டே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எளிமையா அந்த கல்வி சார்ந்த அந்த குழப்பத்துக்கான ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும். எனவே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கல்வியில நல்ல முன்னேற்றம் அடைவாங்க. படிப்பு மேல ஒரு ஆர்வம் வந்துடும். உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு நல்ல உயர்வு இருக்கும். முயற்சி சிறப்பா இருக்கும். நல்ல எஃபோர்ட் போட்டு படிப்பீங்க, ஃபோக்கஸ்டா இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நான் ஒரு பாசிட்டிவா சொல்றேன். அதே மாதிரி இந்த மாதத்துல 14ஆம் தேதிக்கு பிறகு கல்வி சார்ந்த வகையில சின்னதா ட்ரபிள் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். சின்னதா ஒரு குழப்பம் வரும். ஸோ அந்த டைமிங்ல எந்த ஒரு முக்கிய முடிவு முக்கிய மாற்றமும் பண்ணாம அப்படியே ஜஸ்ட் நகர்ந்துகிட்டே இருங்க. அந்த குழப்பத்துக்கு தெளிவு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கல்வியில பெருசா ட்ரபிள் எதுவும் தெரியல, பாசிட்டிவா தான் இருக்கு. அடுத்தது இல்லத்தரசிகள், பெண்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முதல் 15 நாள் பெண்களுக்கு ஒரு வளர்ச்சி நிறைந்த ஒரு காலகட்டமா இருக்கும். இல்லத்தரசிகளுக்கெல்லாம் ஒரு குதூகலம் நிறைந்த ஒரு மாதம். வீட்டில் இருக்கிற சுமை அமைப்பு குறையும். வீட்டில் மங்கள மாற்றம், மங்கள விசேஷங்கள் நடக்கும். குடும்ப உறுப்பினர்கள்லாம் உங்களுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க. உங்களுடைய பெயர், உங்களுடைய புகழ், உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. நீங்க சொல்றதுக்கு தலையாட்டுவாங்க. குடும்பத்துல இருந்த வாக்குவாதம், பிரச்சனை, குழப்பம் இதெல்லாம் ஓரளவுக்கு குறையும். எல்லாத்தையும் சமாளிச்சு முன்னேறுவீங்கன்னு எடுத்துக்கலாம். குறையுது சொல்றதை விட சமாளிச்சு முன்னேறுவீங்கன்னு எடுத்துக்கலாம். இருப்பினும் பேச்சுவார்த்தைகள்ல நிதானமா இருக்கணும். அவசரப்பட்டு வார்த்தையில விட்டுறக்கூடாது. ஏன்னா பெண்களுக்கு பார்த்தோன்னா கடந்த சில வருடமாவே, அதாவது 2025 ரொம்ப சரியாவே இல்ல, ஃபேவராவே இல்ல. வாயை விட்டு மாட்டிக்கிறது, பேச தெரியாம பேசி மாட்டிக்கிறது. நல்லா பேசுறவங்க கூட 2025 உளறி மாட்டி இருந்திருப்பாங்க. நான் பேசியே வீணா போயிட்டேன் சார், பேசியே நான் பிரச்சனையில மாட்டிட்டேன் சார், இப்படி சொன்னவங்க 2025 அதிக பேர் இருப்பாங்க. குறிப்பா ரிஷபராசியில. ஏன்னா 2ஆம் இடத்துல அஷ்டமாதிபதி, பாகிஸ்தானும் வீக்கா இருக்கு. அவசரப்பட்டு வார்த்தையை விடுறது, கோபமான வார்த்தைகளை வெளியிடுறது, சவுண்டா பேசுறது, ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னாக்கா உங்களுக்கு கடந்த வருடங்கள்ல இருந்திருக்கும். இந்த பிப்ரவரி மந்த்தை பொறுத்த வரைக்கும் வார்த்தைகள்ல கவனம் தேவை. மற்றபடி இந்த மாதத்துல பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம், பெண்களுக்கு ஒரு மாற்றம், பெண்களுக்கு ஒரு ஏற்றம், ஃபேமிலி ரீதியா இருக்கிற சிரம அமைப்புக்கு ஒரு நிவர்த்தி அமைப்பு, இதெல்லாம் கிடைச்சிடும். மென்டலி இருக்கக்கூடிய பிரஷரான அமைப்பு பெண்களுக்கு குறையும். ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்தது தேக ஆரோக்கியம். தேக ஆரோக்கியத்தை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 4ஆம் அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்காரு, ராசிநாதனும் ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஸோ ஹெல்த்ல பெருசா ட்ரபிள் இல்லைன்னு வருது. இருந்தாலும் 4ஆம் இடத்துல கேது இருக்கிறது மன ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிட்டே இருக்கும். மனசுல அடையாளம் புரியாத பயம், கவலை, ஏதோ ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வை கொடுத்துரும். அதான் 4th ஹவுஸ் ராகுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி உடம்பு எப்போதும் டயர்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஒரு சுறுசுறுப்பா இருக்க முடியல, ஏதோ ஒரு மாதிரி லோவா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதை ரிஷபத்தை சேர்ந்தவங்க இப்போ ஃபீல் பண்ணுவாங்க. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை நீங்க எனர்ஜியா வச்சுக்கணும். அந்த அளவுக்கு ட்ரை பண்ணணும். தினமும் காலையில துளசி இலை சாப்பிடுங்க. துளசி தீர்த்தம் கிடைச்சா எடுத்துக்கோங்க. அதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். தினமும் காலையில ரொம்ப சீக்கிரமா எந்திரிக்கிறது முயற்சி பண்ணுங்க. குறைந்தபட்சம் ஒரு 5 மணிக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எந்திரிச்சுங்க. பெண்கள் எல்லாரும் எந்திரிச்சிருவீங்க. பட் இந்த டைமிங்ல எந்திரிக்கவே தோணாது. சீக்கிரமா எந்திரிக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வே வராது. அதனாலதான் கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிங்க அப்படின்னு சொல்றேன். இருப்பினும் நிறைய தாய்மார்கள் பார்த்தோன்னா ரொம்ப இயர்லி எந்திரிச்சிருவீங்க. இந்த டைம் கொஞ்சம் உங்களை டல் பண்ணிக்கிட்டே இருக்கும். சோம்பேறித்தனத்தை உள்ள புகுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு பிரிஸ்கா இருக்க முடியாது. அதனாலதான் இதை நான் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்றேன். அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா எந்திரிச்சிருங்க. அதே போல காலையிலே குளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சீக்கிரமா குளிச்சிருங்க. குளிச்சுட்டு காலையிலே விளக்கேத்தி மங்களகரமா அந்த தினத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க எனர்ஜியா இருந்தீங்கன்னா உங்க ஃபேமிலி சூப்பர் எனர்ஜியா மாறிடும். குடும்பத்துல ஒரு மாதிரி குதூகலம் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஜஸ்ட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பேர் அப்படிதான் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு சிலர் அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ மிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த டைம் பீரியட்ல அப்படி நம்மள மாத்திரும், சோம்பேறித்தனமா மாத்திரும். காலையில எந்திரிச்சு சீக்கிரமா குளிச்சுட்டு நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. மங்கள இசையோட ஒரு பத்தி கொளுத்தி
புத்தி வச்சு அப்படியே மங்களகரமா அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ரொம்ப உற்சாகமா ஆயிடுவாங்க. சூப்பர் பாசிட்டிவா அப்படி அந்த தினம் உங்களுக்கு இன்னும் ஸ்பீடா க்ரோ ஆகும். இதை உங்களுடைய பிள்ளைகள் பார்க்கும்போது அவங்க இன்னும் நல்லா டிசிப்ளினா மாறுவாங்க. ஸோ மங்கள இசைகளோட அந்த நாட்களை தொடங்குறது பெண்களுக்கு இன்னும் ஒரு சிறந்த ஏற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி தேக ஆரோக்கியம் நம்ம பார்க்கும்போது சீக்கிரமா இயர்லி எந்திரிச்சாலே இந்த சோம்பேறித்தனம் உங்களை விட்டு போயிடும். ஒரு சுறுசுறுப்பு அமைப்பு ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடும். எனவே இந்த மாதத்தை பொறுத்தவரை மனச்சோர்வு இருக்கும், ஒரு மாதிரி சோம்பேறித்தனம் அந்த குணம் இருக்கும், டல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இதுதான் ஒரு மைனஸா பார்க்குறேன். மற்றபடி ஹெல்த்ல பெருசா எதுவும் பிரச்சனை இல்லை. இந்த மாதத்துல இந்த கண்ணு பல்லு வாய் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எதுவும் உபாதைகள் வராம பார்த்துக்கோங்க. அதே போல கால் பகுதியில் மூட்டு பகுதியில் ஏதாச்சும் வலிகள் வந்து நீங்களாம், அதுல மூட்டு பகுதியில் ஏதாச்சும் அடிபடலாம். ஸோ அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மற்றபடி இந்த மாதத்துல எதுவும் பெருசா குற்றமா இல்லை. அடுத்து இந்த மாதத்துல சந்திராஷ்டம தினம் எது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சந்திராஷ்டமம் சந்திரன் 8ல பயணிக்கக்கூடிய காலகட்டம், அதுதான் சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டைமிங்ல மனசஞ்சலம் அதிகமா ஏற்படும். அதனாலேயே மேக்சிமம் அந்த தினத்தை ஒரு சுபமாற்றம் பண்றது, முக்கிய முடிவு எடுக்கிறது, ஒரு புதிய முயற்சியை தொடங்குறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் இந்த பிப்ரவரி மந்த்ல ரிஷபத்துக்கு 13, 14, 15 இந்த தேதிகள் 13ஆம் தேதி, 14ஆம் தேதி, 15ஆம் தேதி சந்திராஷ்டம தினமா வரும். எனவே இந்த 3 தினங்கள்ல அவசர முடிவு, அவசர மாற்றம், புதிய முயற்சி இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓவராலா இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசிக்கு ஒரு ஏற்றமும் மாற்றமும் ஒரு மங்கள செய்தியும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கும். கடுமையா இருக்கக்கூடிய மன உளைச்சல்லாம் கம்ப்ளீட்டா அந்த மாதத்துல குறையும். இதெல்லாம் நான் வந்து ரிஷபத்துக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள், தசா புக்தி அந்தரம் இதை பொறுத்து சற்று மாறுபடும். எனவே 100% பலன்களை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கு, உங்க லக்னத்துக்கு யோகருடைய தசை நடக்குதா, அவயோகருடைய தசை நடக்குதா அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி, பாதகாதிபதி மாரகாதிபதி தசை புத்திகள் ஏதாச்சும் கிராஸ் ஆகுதா இதெல்லாம் பார்த்து, அதோட இந்த கோச்சாரத்தை நம்ம சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னும் நமக்கு ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். எனவே இந்த பலன்கள் ஒரு 30% உங்களுக்கு பொருந்தி வந்தாலே பெரிய விஷயம். 100% பலன்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் இந்த கோச்சாரத்தையும் சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள்லாம் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் ரெண்டுக்குமே கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பதிவுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. அந்த பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. அதுலயும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதே போல நம்முடைய சேனல்ல 12 ராசி, 12 லக்னம், 27 நட்சத்திரம் இதுக்கான ஜெனரல் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். உங்களை பற்றிய, உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு புரிதல் அந்த பதிவின் அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மேலும் நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு புதிய பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் very limited time, so be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள். நன்றி.